அமெரிக்காவின் நியூ பார்க் நகரில் அதிகாலை வேளையில் இரவு விடுதி ஒன்றில் திடீரென ஏற்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 8 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். இரவு விடுதியில் நடந்தது என்ன? நம் ஊரில் ஆனாவூனா அறிவாளை எடுத்து சுத்து போட்டு சரமாரியாக வெட்டி கொள்வதைப் போல அமெரிக்காவில் துப்பாக்கியை எடுத்து ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொள்வது அடிக்கடி நிகழும் நிகழ்வாகிவிட்டது. அப்படி ஒரு சம்பவம் தான் அமெரிக்காவின் நியூயார்க்கில் இரவு விடுதி ஒன்றில் அரங்கேறி உள்ளது. 3 உயிர்களை பலிவாங்கிய கோர சம்பவத்தின் பின்னணி என்ன? அமெரிக்காவின் நியூயார்க்கில் புரூக்ளினில் உள்ள ஒரு இரவு விடுதியில்தான் இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. புரூக்ளின் கிரவுன் ஹைட்ஸில் உள்ள பிராங்க்லின் அவென்யூவில் டேஸ்ட் ஆஃப் தி சிட்டி என்ற பெயரில் இரவு விடுதி அமைந்துள்ளது. இந்த லவுஞ்ச் அதிகாலை 3 மணி வரை திறந்திருக்கும் என கூறப்படுகிறது. அதன் பின் சுமார் அரை மணி நேரத்தில் அனைவரும் கலைந்து சென்று கொண்டிருந்த நேரத்தில் இந்த எதிர்பாராத துப்பாக்கிச் சூடு அரங்கேறியதாக கூறப்படுகிறது. திடீரென ஏற்பட்ட ஒரு சிறு சலசலப்பு சற்று நேரத்தில் பெரும் சண்டையாக மாறியிருக்கிறது. இந்த சண்டையில் பலர் துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொள்ள ஆரம்பித்துள்ளனர். அங்கிருந்து பலரும் தப்பி ஓட முயன்ற போதும் பலர் தோட்டாக்கள் பாய்ந்து படுகாயமடைந்தனர். அதிகாலையில் அரங்கேறிய இந்த கொடூர துப்பாக்கிச் சூட்டில் 3 ஆண்கள் கொல்லப்பட்டதாகவும் 8 பேர் வரை படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்த 8 பேரும் உள்ளூர் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களின் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் அந்த இடத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவ இடத்தில் போலீசார் நடத்திய விசாரணையில் 36 தோட்டாக்கள் மற்றும் ஒரு துப்பாக்கியை மீட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. அமெரிக்காவின் தெற்கு வெர்ஜீனியாவில் உள்ள பிட்சில்வேனியா கவுண்டியில் அண்மையில்தான் ஒரு துப்பாக்கிச் சூடு அரங்கேறியது. அதில் 3 சட்ட அமலாக்க அதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்த சம்பவம் அரங்கேறி 3 நாட்களுக்கு பிறகு நியூயார்க் நகரில் இரவு விடுதியில் நடந்த இந்த துப்பாக்கிச் சூடு அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.